இது உங்க ஃபன் பாக்ஸ் தமிழ் சேனல். நான் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. 1 மில்லியன் வந்ததும் என்ன சர்ப்ரைஸ் சொல்றா? மறக்காம லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்பதான் இது நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். Hello madam, I am Netavelli. How are you madam? I am involved a big problem to my village. PI voting problem, please help me. I am very dangerous, very dangerous situation to me. Please madam, teach me how to voting the PI. My friend is very dangerous situation. She was around the ghost. Please madam, help me how to voting the PI. The ghost was very dangerous. The ghost was very angry with me. Me and the ghost very big problem and fight with me. Please madam, please very help me madam, please. ஹலோ, நெட்டவள்ளி தான பேசுறது? அடக்கு என்ன இந்த பொம்பளை இவ்வளவு நேரம் மூச்சிடாம பேசியிருக்கோம். இப்பதான் நெட்டவள்ளி பேசுறதான்னு கேக்குது. எஸ் மேடம், ஐ எம் நெட்டவள்ளி. ஓ நெட்டவள்ளி, ஐம் சோ சாரி. நான் உங்க பேசிக்கிட்டு இருந்தேன், நான் மொபைல கீழே வச்சிட்டேன். நான் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல இருக்கேன். சாரி, உங்களோட காலை என்னால எடுக்க முடியல. இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி வத்த கத்தனதுக்கு பேசாம அந்த பிஐ கிட்டயும் அடி வாங்கி செத்துருக்கலாம். ஹலோ நெட்டவள்ளி, எப்படி இருக்கீங்க? இந்த பிஐ கிட்ட அடி வாங்கிட்டு சாவாம இருக்கேன். ஹலோ நெட்டவள்ளி, பேசுங்க. எதுமே கேட்க மாட்டேங்குது. Hello madam, I am very big problem in my village. Please help me. How to voting the PI? The ghost is very angry with me. Please madam, help me. I am very dangerous situation. The ghost very fight with me. My nose is very pain. This is punchy with the ghost. Please madam, தயவு செய்து help me madam. ஹலோ நெட்டவள்ளி, நீ பேசுற லாங்குவேஜ் எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் கொஞ்சம் தமிழ்ல பேசு நெட்டவள்ளி. No madam, I will not speak Tamil, only English. ஹலோ நெட்டவள்ளி, நீ பேசுற இங்கிலீஷ்ல எனக்கு இங்கிலீஷ் மறந்து போயிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு தமிழ்லயே பேசு நெட்டவள்ளி. Oh God, okay madam, okay. I will speak Tamil. Madam, நான் ரொம்ப பெரிய பிரச்சனை மாட்டின்னு இருக்கேன். எப்படி பேய் எல்லாம் ஓட்டுறதுன்னு எனக்கு சொல்லித்தாங்க. ஹலோ நெட்டவள்ளி, இது ரொம்ப பெரிய விஷயம். அதை உன்னால செய்ய முடியாது. நான் வேணா கிளம்பி உங்க ஊருக்கு வரவா? அட என்ன மேடம், எனக்காக நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்களா? பரவாயில்ல நெட்டவள்ளி, அதுல என்ன இருக்கு? நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகணும். ஐயோ மேடம், எனக்கு கண்ணுலயே தண்ணி வந்துருச்சு மேடம் உங்க பாசத்தை பார்த்து. நான் உடனே கிளம்பி வரேன். ஓகே மேடம் வாங்க வாங்க. ஓகே பை நெட்டவள்ளி. பாய் மேடம். இந்த பேய் கிட்ட மாட்டி நான் பாடி ஆகிறதுக்குள்ள சீக்கிரம் வந்து சேருங்க மேடம். ஓகே நெட்டவள்ளி, see you soon. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்களா மக்களே? மறக்காம நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் போட்ட மொக்கையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் போட்ட மொக்கையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தனி பொறுமை வேணும். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்படி இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை ரோசி மேடம் இங்க வரேன்னு சொல்லிட்டு இருக்காவோ. சுமதி அக்கா எங்க? எங்க லட்சுமி அக்கால காணோம். இன்னும் மறுபடியும் மரத்துல ஏறி தொங்கிட்டு இருக்காவளா? அது ஒண்ணு இல்லடி நெட்டவள்ளி, இந்த உமா அக்கால அந்த லட்சுமி அக்கா பாஞ்சி அப்படியே அடிச்சு போட்டாடி. பாவம் டி, அங்க ஒரு பள்ளத்துல போய் விழுந்துட்டாவோ. ஐயோ, என்னக்கா சொல்றிய? ஆமாண்டி, அதான் உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கோம். இப்போ நம்ம லட்சுமி அக்காளுக்கு ஒரு பெரிய பேய் பிடிச்சிருக்கோ. நம்ம லட்சுமி அக்கா ஒரு குள்ள பூதம், அதுக்குள்ள ஒரு பூதம் பிறந்திருக்குன்னா சும்மாவா? அதாnkோ வெளிநாட்டுல இருக்காவுல ரோசி மேடம், அவங்கள வர சொல்லியிருக்கோ. அட நெட்டவள்ளி, என்ன சொல்ற நெட்டவள்ளி? நம்ம லட்சுமி அக்காவுக்கு அவ்வளவு பெரிய பேயா பிடிச்சிருக்கு. பின்ன பிடிக்காம அங்க இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா சும்மா பேய் பிடிக்காம வேற என்ன செய்யும்? ஆமாக்கோ, ரொம்ப பெரிய பேய் பிடிச்சிருக்கு. பக்கத்துல போயிட போறிய, பின்ன உங்களையும் பாஞ்சு கடிச்சிரும். எம்மாடி என்னடி சொல்ற? பாவம் சொல்லிட்டு வந்தேன்டி. எனக்கு வேற அவங்க 10 ரூபா தரணும் டி, பார்த்து காப்பாத்தி விட்டுறடி. அட அல்ப பதரே, இந்த 10 ரூபாய்க்கு தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கா? ஒன்னும் கவலைப்படாதீக்கா, ஒன்னும் ஆகாது, காப்பாத்திடலாம். இடி சொல்லுடி, 10 ரூபா டி, 10 ரூபா. ஒன்னும் கவலைப்படாதீக்கா, நம்ம லட்சுமி அக்கா கிட்ட இருந்து அந்த பேயை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. இடி என்னடி சொல்ற? பேயாட்டி காப்பாத்துற? லட்சுமி தானே காப்பாத்தி தரணும். பின்ன அந்த லட்சுமி அக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பேய் என்னதான் பாடுபடுதுன்னு தெரியல. லட்சுமி அக்கா உடம்புல பூந்துட்டு அந்த பேய் தான் கஷ்டப்பட்டு இருக்கும். அந்த லட்சுமி அக்கா குளிச்சு எத்தனை நாளைக்கு தெரியுமா அந்த சாப்பு கலர் நட்டியே போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. பாவம், அந்த பேய் அந்த நாத்தத்திலேயே 2வது தடவை சாவ போகுது. அதை நினைச்சாதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இது என்னடி சொல்லுத? இந்த லட்சுமியை மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்திருட்டி. 10 ரூபா தரணும் டி, 10 ரூபா. நான் எவ்வளவு செலவு வாங்குவேன் தெரியுமா அந்த 10 ரூபாயில? கடவுளே, இந்த 10 ரூபாய் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காவோ. சரிக்கா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க 10 ரூபாயை காப்பாத்தி தர வேண்டியது என் பொறுப்பு. சரி நெட்டவள்ளி. சரி, இந்த லட்சுமி அக்காவை பாத்துக்க. உன் பெட்ரூம்ல தான் பூட்டி வச்சிருக்கோம். இது என் பெட்ரூம்ல பூட்டி வச்சிருக்கீங்களா? இக்கா சுமதி அக்கா என்னக்கா சொல்றீங்க? என் பெட்ரூம்ல பூட்டி வச்சா பின்ன நான் எங்க தூங்குறது? இது என்னடி சொல்றதோ? இவ்வளவு இடம் இருக்குல, இங்கே தூங்கு. இந்த ஹால நல்லா பேய் பங்களா கணக்கா மாத்திட்டு இங்க வேற படுத்து தூங்க சொல்றீங்களா? இது இங்கே தூங்குடி. இந்த குளிருக்கு நெருப்பெல்லாம் வேற கொளுத்தி வச்சிருக்கோம்ல, நல்லா இதமா இருக்கும். இங்கே படுத்து தூங்கு. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? நெட்டவள்ளி, பாத்துட்டு சாக்கிரத்தையா இருட்டி. நைட்டுல அந்த பேய் வந்து உன் தலையில கல்ல தூக்கி போட்டு போகுது. என்னது, கல்ல தூக்கி போடுதா? கடவுளே, சொந்த வீட்டுலயே நிம்மதியா தூங்க முடியல. காலையில ரோசி அக்கா வந்துருவாவோ, அதுக்குள்ள எப்படியாச்சும் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். ஆத்தாடி, என்னது சத்தம்? ஆத்தாடி, என்ன இது? பேய் கத்துதா இல்ல நாய் கத்துதா? ரெண்டும் ஒரே மாதிரில கேக்குது. காளியாத்தா, நீலியாத்தா, சூரியாத்தா, மங்காத்தா, அப்புறம் எல்லா அத்தாவும் என்ன காப்பாத்துங்க. கடவுளே, எல்லா கடவுளையும் என்ன காப்பாத்துங்க, ப்ளீஸ்.
மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு மேல எனக்கு எதுவும் பேச தெரியல மக்களே, ஏன்னா நான் மரண பீதியில இருக்கேன். சொந்த வீட்டிலேயே நிம்மதியா தூங்க விட மாட்டாவோ. ஒரு நாள் கூட நான் வீட்டுல தூங்காம இருந்ததே கிடையாது. இந்த லட்சுமி அக்கா வேற கண்ட இடத்துக்கு போய் என்னமா பேயெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இப்ப பெட்ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கவங்க, நான் எங்க போய் தூங்க? அது வேற நைட் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கு. நல்ல வேலை ரோசி மேடம் வரேன்னு சொல்லியிருக்காவோ. அவங்க வந்தாங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு அந்த பேயை ஓட்டி விட்டுறணும் சீக்கிரம். என்ன இந்த பஸ்ஸுக்கான வேற இன்னும் ஆளையே காணோம். சும்மா இருக்கிற நேரத்துல அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 4-5 பஸ்ஸுங்க எங்கேயாச்சும் போகணும்னா ஒரு பஸ்ஸை கூட காணுமே. எப்படி நல்ல வேலை பஸ் வந்துருச்சு. எப்படி நல்ல வேலை ஒரு சீட்டு கூட கிடைக்காதுன்னு நினைச்சு பரவாயில்லையே, நிறைய சீட்டுகள்லாம் இருக்கு. நமக்கு பிடிச்ச இடமா போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். நல்ல சன்னல் சீட்டா பார்க்கணும். எப்பாடி உட்காந்தாச்சு. இன்னும் 2 மணி நேரம் இருக்கு இந்த ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு. இந்த ரோசி மேடம் கூட எப்போ வருவாங்கன்னு தெரியல. சரி போன் போட்டு கேட்போம். அட என்ன இது ரிங்கே போக மாட்டுக்கு போன்ல. அன்பார்ந்த வாடிக்கையாளரே, உங்களது மொபைலில் ரீசார்ஜ் திட்டம் 2 வருடங்களுக்கு முன்பாகவே முடிந்துவிட்டது. தயவு செய்து ரீசார்ஜ் செய்யவும். அட என்ன இது ரோசி மேடம் குரல கேக்கு. ஹலோ ஹலோ ரோசி மேடம், ஹலோ கேக்குதா? அட என்ன இது என்னமோ பேசிக்கிட்டு இருந்தா உடனே கட் ஆயிட்டு. சரி மறுபடியும் போட்டு பார்ப்போம். ஹலோ அன்பார்ந்த வாடிக்கையாளரே, தங்களது சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. தயவு செய்து ரீசார்ஜ் செய்யவும். அட ஆமா இல்ல, நம்ம ரீசார்ஜ் செய்யலையே. பின்ன எப்படியும் கால் போவோம். சரி தெரியாம இந்த போன வேற எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம பத்ரகாளியா கிட்ட மொபைல் போன் வாங்கிட்டு வந்திருக்கலாம். அவங்க புது போன்லாம் வாங்கி வச்சிருந்தாவோ. சரி நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் நம்ம ரோசி மேடம் பேரை ஒரு போர்ட்ல எழுதி அப்படி காமிப்போம். அவங்க வந்து பாத்துட்டு நம்ம கிட்ட வருவாங்கல்ல. ஆமாமா நிறைய படத்துலாம் அப்படித்தான் நிப்பாவோ, நான் பாத்திருக்கேன். சரி அப்படியே பண்ணி பாப்போம். இந்த சன்னல் சீட்ல உட்காந்து காத்து வாங்கிட்டு வருது எவ்வளவு சுகமா இருக்கு. என்னையா என்னமா நீ பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்க? அது என்ன ஆம்பளை சீட்டு தானே, அங்கேயே போய் உட்காந்துருக்க. யோ என்னையா பேசுற? இங்க என்ன பேரை எழுதி வச்சிருக்கு? எனக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்கதான் உட்காருவேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அது ஆம்பளை சீட்டு, இது பொம்பளை சீட்டு. இந்த பக்கம் வந்து உட்காருங்கம்மா. யோ என்ன விட வளர்த்தியா இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்குறேன். என்னையா பேசிட்டு இருக்க? இந்த பஸ்ல தான் யாரும் இல்ல. நான் உட்காந்தா என்ன பிரச்சனை உனக்கு? ஆமா முதல் நீ யாரு என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு இருக்க? நான் தாமா இந்த பஸ் கண்டக்டர். ஓ கண்டக்டர் சார், உங்க சீட்டு மட்டும் ஏன் லேடிஸ் பக்கம் வச்சிருக்கியோ? நாங்க மட்டும் இங்க உட்கார கூடாதோ? எம்மா இந்த பொம்பளை கூட பேசி ஜெயிக்க முடியாது. சரி தாயி நீ எங்க வேணா உட்காந்துக்க, முதல்ல டிக்கெட் எடு. எது டிக்கெட்டா? என்ன டிக்கெட்? அதான் எல்லா பஸ்லயும் பொம்பளைகளுக்கெல்லாம் ஃப்ரீ டிக்கெட் தானே. என்ன புதுசா டிக்கெட்லாம் கேக்குறியோ? எம்மா எம்டிசி பஸ்ல தாமா டிக்கெட் ஃப்ரீ. இது டீலக்ஸ் பஸ், இதுல நீங்க டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். ஓ என்ன இது பொம்பளைகளுக்கெல்லாம் பஸ் ஃப்ரீன்னு சொன்னதுனால தானே ஏறணும். இல்ல லிப்ட் கேட்டு போயிடலாம். சே தேவையில்லாம இந்த பஸ்ல ஏறிட்டோம். சரி ஏறிட்டோம், பின்ன என்ன செய்யறது? டிக்கெட் எடுப்போம். இம்மா என்னமா மசம் உட்காந்துக்கிட்டே இருக்க? சீக்கிரம் டிக்கெட் எடு, பின்ன செக்கிங் வந்தாங்கன்னா அப்புறம் எனக்கு தெரியாது. டிக்கெட்லாம் எடுக்கிறோம், சும்மா கத்திக்கிட்டே இருக்காதியோ. தாங்க ஏர்போர்ட் ஒன்று தாங்க ஏர்போர்ட். இந்தாமா டிக்கெட் 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 எடுங்கப்பா. டிக்கெட் 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 எடுங்க எல்லாரும். இந்த பஸ்ல என்ன தவிர வேற யாருமே கிடையாது. என்ன கடைசி வரைக்கும் போய் டிக்கெட் டிக்கெட்னு கேட்டுட்டு இருக்காரு இந்த ஆளு. அடிக்கிற வெயிலுக்கு இங்கெல்லாம் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கடவுளே ஒரு வழியா ஏர்போர்ட் வந்துட்டோம். உள்ள ஏசி கீசி போட்டு வச்சிருக்காலும் பார்த்து உட்காந்து வேண்டியதுதான். பரவாயில்லையே நல்ல சேர்லாம் போட்டு வச்சிருக்காவோ. என்ன இது ரோசி மேடத்தை இன்னும் காணுமே. இந்த டைமுக்கு தானே வரேன்னு சொன்னாவ. இந்த போட பிடிச்ச அவங்களே பார்த்துட்டு வருவாங்க. ஹாய் நச்சவாலி. ஹாய் ரோசி மேடம், how are you? ஓ ஹாய் நச்சவாலி, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க நச்சவாலி? I'm fine மேடம். ஓ நச்சவாலி, யார் இந்த ராஷி? என்ன ராஷியா மேடம்? ஏன் ராஷி தனுசு ராஷி மேடம். ஓ நச்சவாலி அது இல்ல நச்சவாலி, நீ என்ன அந்த போட்ல ராஷின்னு போட்டு வச்சிருக்கே, அதை பத்தி தான் கேட்டேன். அட என்ன இது நம்ம ரோசி மேடத்துக்கு பெல்லிங் தெரியாம ராசி மேடம் தான் போட்டு வச்சிருக்கோம். ஐயோ இதை போய் அவகிட்ட சொன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாவோ. மேடம் அது மேடம் பக்கத்துல ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க மேடம். அவங்க இந்த போட என்ன பிடிக்க சொல்லிட்டு போனாவ இன்னும் வரவே இல்லை மேடம். அதான் நின்னுகிட்டு இருக்கேன். ஓ ஓகே நச்சவாலி, ஓகே நச்சவாலி நம்ம போலாமா? ஓகே மேடம் வாங்க வாங்க. அட மேடம் நீங்க நான் கூப்பிட்ட உடனே வந்தது என்னால நம்பவே முடியல மேடம். ரொம்ப நன்றி மேடம். நச்சவாலி எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க. நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தானே, இந்த உதவி கூட செய்ய மாட்டேனா? மேடம் இருந்தாலும் நீங்க நான் கூப்பிட்டதுக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்கல்ல. உங்களை நான் பாராட்டம் எப்படி இருக்கிறது? நச்சவாலி நீ ஒரு பேய் ஓட்டுறன்னு சொன்னல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. என்னத்த மேடம் சொல்றது? என் பெட்ரூம்ல போய் அந்த பேயை அடைச்சு வச்சிருக்காவோ. காலையில இருந்து பாத்ரூம் கூட போக முடியல மேடம். ஏன் சோக கதையே நீங்க கேட்டீங்கன்னா பாயனுக்கு போய் நினைச்சு பார்த்தா கூட அழுக வரும் மேடம். நச்சவாலி கவலைப்படாத, நான் வந்துட்டால என்ன பாத்துக்கிறேன். சாரி நச்சவாலி, அந்த பேய் பாக்குறதுக்கு ஹியூமன் மாதிரி இருந்துச்சா இல்ல பேய் மாதிரி இருந்துச்சா? மேடம் அந்த லட்சுமி அக்கா நெசமாவே பார்க்க பேய் மாதிரி தான் இருக்கும். இப்ப பேய் வேற பிடிச்சிருக்கா, அதை விட பயங்கரமா இருக்காவும் மேடம். என்ன சொல்ற நச்சவாலி, அவ்வளவு பயங்கரமா இருக்காங்க? ஆமா மேடம். ஓகே அவங்க பேசுறது எப்படி இருக்கு?
நல்லா ஹியூமன் மாதிரி இருக்கா இல்ல ஏதாச்சும் பேய் பேசுற மாதிரி ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருக்காளா? இந்த லட்சுமி அக்கா குரல் எப்பவும் பேய் மாதிரி தான் இருக்கும். இந்த பேய் வாய்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது மேடம்? அது எனக்கு எதுவும் வித்தியாசம்லாம் தெரியல மேடம். இந்த பார்க்க மட்டும் கொஞ்சம் வாயான்னு பல்லெல்லாம் காமிச்சு பயங்கரமா இருக்கு, அவ்வளவுதான் மேடம். ஓகே நெட்டவள்ளி, சரி வா நெட்டவள்ளி, ஏதாச்சும் ஆட்டோ போடி நம்ம வீட்டுக்கு போய் அந்த பேயை பார்க்கலாம். காசு இல்லாம தானே இவ்வளவு தூரம் நடந்தே கூட்டு வந்தோம். இப்ப நான் எங்க இருந்து ஆட்டோ பிடிக்கிறது மேடம்? அது வந்து எங்க வீடு தான் கிட்டதான் மேடம் இருக்கு, வாங்க நடந்தே போயிடலாம். ஓகே நெட்டவள்ளி. மேடம் நீங்க கொஞ்சம் உட்காருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் டீ காபி இல்ல ஏதாச்சும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் மேடம். அந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். ஓகே நெட்டவள்ளி. மேடம் உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும், என்ன பழத்துல போட்டு வரட்டும் சொல்லுங்க மேடம். பரவாயில்ல நெட்டவள்ளி, நீ என்ன ஜூஸ் வேணாலும் போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். ஐயோ நமக்கு வேற ஜூஸே போட தெரியாது. இதுல அவங்க கிட்ட போயிட்டு ஜூஸ் வேணுமான்னு வேற கேட்டு வந்துட்டோம். இப்ப என்ன செய்யறது? அட என்ன இது, இந்த பிரிச்சில ஒரு பழம் கூட காணுமே, பின்ன எப்படி நம்ம ஜூஸ் போடுறது? அட என்ன இது, கொய்யாப்பழம் மாதிரி தெரியுது. கொய்யாப்பழம் இருக்கு, இதுவும் ஒரு பழம் தானே, இதுலயும் நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போவோம். இருந்தாலும் இந்த கொய்யாப்பழம் ஜூஸ் எல்லாம் போட்டு நம்ம பார்த்ததே இல்லையே, என்ன செய்யறது? சரி நம்ம இந்த கொய்யா பழத்துல ஜூஸ் போட்டு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஆப்பிள் பழத்தை எல்லாம் போடுவாங்கல்ல ஜூஸ், அதே மாதிரி நம்ம போட்டுருவோமா? அப்படித்தான் இருக்கும். இதுக்குள்ள இப்ப நம்ம கொய்யா பழத்தை போட்டாச்சு, இன்னும் சக்கரை போடணுமோ? சரி சக்கரை போடுவோம். இந்த லெமன் ஜூஸ்ல பின்ன நம்ம உப்பெல்லாம் போடுவோமே, இதை நம்ம போடலாமா வேணாமான்னு தெரியலையே. சரி இப்ப நம்ம இதுல என்னென்ன போடுறதுன்னு தெரியலையே. சக்கரை போட்டாச்சு, பின்ன நம்ம ஆமா ஜூஸ்ல லெமன் ஜூஸ்ல எல்லாம் உப்பு போடுவாங்கல்ல, உப்பும் கொஞ்சம் போட்டாச்சு. பின்ன வேற என்ன போடுறது? ஆனா பள்ளிக்கூட படிக்கையில ஒரு பாட்டி இந்த கொய்யா பழத்துல உப்பு மிளகாப்பொடி எல்லாம் கொடுப்பாவோ, நம்ம அதே மாதிரி மிளகாப்பொடி கொஞ்சம் தூவி விட்டுருவோமா? நல்லா சூப்பரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நல்ல வேலை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இந்த பத்திரகாளியா கைட்டு எல்லாம் போன் போட்டு சொல்லணும், நான் முத தடவையா ஜூஸ் போட்டிருக்கேன். சரி இந்த ஜூஸை கொண்டு போய் நம்ம பிரிச்சு கூட எடுத்து வைப்போம். பத்திரகாளியாக்கா பின்ன நம்ம வீட்டுக்கு எப்பயாச்சும் வந்தாவோனா நம்ம அந்த ஜூஸை கொடுப்போமே, நல்லா பெருமையா நினைப்பாவோ அவங்க. சரி கொண்டு போய் கொடுப்போம். என்ன மன்னிச்சிடுங்க மேடம், ஜூஸ் போடுறது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல, எதுக்கு இதுக்கெல்லாம் போய் சாரி கேக்குறேன்? மேடம் இந்தாங்க மேடம், நான் ஆசையா உங்களுக்கு போட்ட ஜூஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் நெட்டவள்ளி, இந்த ஜூஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே. அட நம்ம மிளகாப்பொடி எல்லாம் தூவிட்டோம், அதான் ஒரு கலரா தெரியுது போல. அதான் மேடம் நெட்டவள்ளி, பாத்தீங்களா நான் உங்களுக்கு எப்படி டிஃபரெண்டா ஜூஸ் போட்டு தரேன்னு. ஓகே நெட்டவள்ளி. எம்மாடி ஐயோ மேடம், அது அந்த எதிர்த்த வீட்டுக்கார பூனை மேடம். எப்பாடி நல்ல வண்டியா சோரி தின்னு என்ன கணக்கு அந்த பூனை இப்படி என்ன ஏறி மிதிச்சுட்டு போயிருச்சு. ஐயப்பா மேடம், ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒன்னும் வேண்டாம் மேடம், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் மேடம். மேடம் நான் உங்களுக்கு ஆசாசியா போட்ட சூசு இப்படி வீணா போயிடுச்சு மேடம். சரிங்க மேடம். எப்பாடி திங்க சோறு தான் போடுறவளா, என்னத்த போட்டு இந்த பூனையை வளர்க்குறாவன்னு தெரியலப்பா. எப்போ எப்படி என்ன மிதச்சு தள்ளிடுச்சு, கடவுளே இடுப்பெலுமே உடஞ்சிட்டு போல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேடம். எங்க வீட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு இப்படி வேலை வைக்க கூடாதுல்ல, நீங்க எங்களுக்கு விருந்தாளியா வந்திருக்கியோ, உங்களுக்கு நான் எப்படி வேலை வைக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். இந்த பூனை எனக்கும் வந்து இப்படிதான் மேடம் என்ன மிதச்சு தள்ளிட்டு போகுது. ஒரு நாளைக்கு என்ன மிதக்கிறேன்னா அந்த பூனைக்கு தூக்கம் வராது போல. ஆமா மேடம், இந்த பூனை எனக்கு வந்து என்ன படாத பாடுபடுத்துது மேடம். என்ன தூக்கும் போது ஏறி மிதிச்சுட்டு ஓடுது மேடம். இந்த எலிக்கெல்லாம் பொறி வைப்பாவோ, இந்த பூனைக்கு பொறி வைப்பது எப்படின்னு நான் பார்த்து இந்த பூனைய பிடிக்காம விட மாட்டேன் மேடம். மேடம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மேடம். மேடம் சரி வாங்க மேடம், அந்த பிஐயை ஓட்ட போகலாம். இந்த லட்சுமி அக்காவை வேற பிஐ பிடிச்சிட்டு நீங்க பெட்ரூம்குள்ளார வச்சு பூட்டி வச்சிருக்காவும் மேடம். காயில இருந்து கக்கசு கூட போக முடியல மேடம். மேடம் சீக்கிரம் வந்து பிஐயை மட்டும் கொஞ்சம் ஓட்டி விட்டுருங்க மேடம். சரிங்க மேடம். இது உங்க ஃபன் பாக்ஸ் தமிழ் சேனல். நம்ம சேனல் ஒரு பெரிய சேனல் ஆகணும். ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. 1 மில்லியன் வந்ததும் என்ன சர்ப்ரைஸ் சொல்றா, மறக்காம லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்பதான் இது நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும்.